சிங்கள நாட்டு அரசவையில் அந்திரே என்ற ஆலோசகர் இருந்தார். அவர் ஆலோசனை இல்லாமல் மன்னன் எதுவுமே செய்வதில்லை. அவன் ஆலோசனையின் பேரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தபோது அந்திரே அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. உடனே கோபமுற்ற மன்னன் அந்திரேயை அழைத்து வருமாறு செய்தார். அந்திரே வந்தார். ஏன் லேட்டு என்று மன்னர் கேட்டார். அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு என்னால் உயிரே போய்விட்டது என்று சலித்து கொண்டான். குழந்தை அழுவதை சமாதானப்படுத்துவது அவ்வளோ பெரிய காரியமா என்று மன்னன் கேட்டான். ஆமாம் மன்னா, உங்களுக்கு குழந்தை வளர்த்த அனுபவம் இல்லை, ஆனால் அது கஷ்டமான காரியம் என்று அந்திரே சொன்னார். உடனே மன்னன் சொன்னார், எனக்கிட்ட ஒரு அழுகிற குழந்தை கொண்டு வா, நான் சமாதானப்படுத்துகிறேன் என்று எளிமையாக சொன்னார். இல்லை மன்னா, நாங்களும் உங்களுக்கு குழந்தை தான், நான் அழுகிறேன், நீ சமாதானப்படுத்துங்கள் என்று சொன்னார். உடனே அந்திரே அழுகும் பொழுது, என்ன கண்ணா, ஏது கண்ணா, ஏன் அழுகிற, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டு அவனை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணார். இருந்தாலும் அழுது கொண்டே இருந்தான். என்ன தாண்டா வேணும், ஏன்டா அழுகுற என்று கேட்டார். உடனே கரும்பு வேண்டும் என்றான். சேவனை அழைத்து கரும்பு கொண்டு வர சொன்னான். கரும்பு கொடுத்த பிறகு அழுது கொண்டே இருந்தான். கரும்பு கேட்டால் அழுதுகிட்டே இருக்கிறியா, என்ன அர்த்தம், நீ இதை சாப்பிடு என்று சொன்னார். இல்லை இல்லை, இதை துண்டு போட்டு கொடு என்று சொன்னான் குழந்தை. உடனே துண்டு போட்டு கொடுத்தான். மீண்டும் அழுதுகிட்டே இருந்தான். ஏன்டா கரும்பு கேட்டால் துண்டு போட்டு கேட்டால் கொடுத்துட்டேன், மீண்டும் ஏன்டா அழுகுற, சமாதானப்படுத்தாமல் தவித்து போனார். உடனே அவன் சொன்னான், அந்திரே எனக்கு துண்டு போட்ட கரும்பெல்லாம் மீண்டும் ஒட்ட வச்சு கொடுங்க என்று கேட்டான். அப்போது மன்னன் அந்த சமாதானப்படுத்துகிற பணியில் தோல்வி உற்றான். அந்திரே வெற்றி பெற்றான். நன்றி.